ஃபிட்னஸ் தமிழ் சேனல் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்ஜில்லா எக்ஸ் கிங் காங் த நியூ எம்பரர் இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காட்ஜில்லாவுடைய வெர்ஷன்லாம் நிறைய படம் வந்திருக்கு, கிங் காங்குடைய வெர்ஷன்லாம் நிறைய படம் வந்திருக்கு, ரெண்டும் சேர்ந்து மான்ஸ்டர் வெர்ஷனும் நிறைய படம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தாதான் இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த படம்லாம் பார்க்காமயே நீங்க இது பார்த்தீங்கனாலே இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது இப்போ ஸ்பைடர்மேன் 1-2 பார்த்தா தான் ஸ்பைடர்மேன் 3 புரியுமா அப்படின்னா இல்லை, ஸ்பைடர்மேன் 3 நீங்கள் தனியாக பார்த்தாலே அந்த படம் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு புரியும்ல. அது மாதிரி ஏன் இந்த முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மாஸ்டர் வெர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்கள் வந்து இந்த படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிங் காங்கை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 13 படம் வந்து வந்திருக்கு. இந்த காட்ஜில்லாவை மட்டும் வச்சு பார்த்தீங்கன்னா 38 படங்கள் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் புரியுமா அப்படின்னா இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை பார்க்காம நீங்கள் டைரெக்டாக போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நல்லபடியாக தான் அந்த படம் வந்து புரியும். ஓகே, இப்போ வந்து நம்ம படத்தினுடைய ஒன்லைனர் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துருவோம். வழக்கம் போல அதே ஸ்டோரி தான், ஒன்றும் புது ஸ்டோரி இல்லை. ஒரு சூப்பர் ஹீரோ படத்தில் எப்படி இருக்கும், ஒரு பிரபஞ்சம் வந்து பாதிக்கப்படும், அதுல இருந்து வந்து காப்பாற்றி வந்து கொண்டு வருவாங்கல்ல. ஸோ சேமஸ் அதே ஸ்டோரி தான் இங்கே வந்து ஹாலோ எர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து கிங் காங் காட்ஜில்லாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து எப்படி சண்டை போட்டு அதை மீட்டு எடுக்கிறாங்க அப்படின்றதான் அந்த படத்தினுடைய ஒரு கதை. இந்த கதையை நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தமிழ் படம் மாதிரியே தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்து இது வந்து ஒரு ஹாலிவுட் படம், ஒரு உலக படம்ன்ற மாதிரியான ஃபீல் வந்து எங்கேயுமே வரல. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தமிழ் படம் தான் பார்த்துட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு மசாலா கலந்து இருந்துச்சு இந்த படத்தில். மெயினாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஆகட்டும் காட்ஜில்லா ஆகட்டும் இவங்களுக்குடைய அந்த இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு தளபதி, ஒரு கேஜிஎஃப் யாசு, நம்ம பாகுபலி பிரபாஸ் அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ஒரு பில்டப் சீன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணுவாங்களோ, ஸோ அதே மாதிரியான ஒரு பில்டப் சீன்ஸ் எல்லாம் வந்து தான் நம்ம காட்ஜில்லாவுக்கும் காங்குக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்பவுமே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போய் உட்காந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு காட்ஜில்லா ஒரு கிங் காங் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஒரு தளபதி, ஒரு யாஷு, ஒரு பிரபாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு இமேஜினேஷன் தான் வந்து உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் போட்டு அந்த அளவுக்கு வந்து கூஸ்பம்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஹியூமன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு இன்ட்ரோலாம் வந்து ஒரு இந்த இடத்துல அனிமேஷன்லாம் இந்த அளவில் வந்து பண்ணி சிஜிலாம் பண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் தான். படத்துல வந்து ரொம்பவுமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க் தான். ஸோ சிஜி ஒர்க் வந்து சில இடங்கள்ல வந்து பிசிறு அடிக்குது, எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல. ஆனா சில அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ஒர்க்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த பயங்கர அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, ஸோ அது வந்து அங்கங்க அந்த பிசிறு அடிக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களை வந்து மறக்கடிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். நீங்க விசுவலாலாம் போய் ஒரு 3D ஐமேக்ஸ் தியேட்டர் அந்த மாதிரி தியேட்டர்லாம் போய் இந்த படத்தெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நான் பார்க்கும்போது வந்து நான் பார்த்த தேட்டரில் வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த தேட்டருடைய அந்த குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் பார்க்கும்போது வந்து எனக்கு வந்து தோணுச்சு உண்மையிலேயே இது வந்து ஒரு ஐமேக்ஸ் தேட்டர், பெரிய தேட்டர்லேயே ஒரு 12 by Atoms தேட்டர்லாம் போய் பார்த்துருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஒன்றும் பெரிய அளவில் வந்து இந்த படத்தோட கனெக்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் சவுண்ட் டிசைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கூட அவங்க கொடுத்த அந்த சவுண்ட் டிசைனிங் ஆகட்டும், அந்த ஃபைட் சீன்ஸ்ல வரக்கூடிய சவுண்ட் டிசைனிங் எல்லாம் பக்காவா வந்து பண்ணியிருந்தாங்க. இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்ஜில்லா அண்ட் கிங் காங் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே இவங்க வந்து ஹீரோ தான். காட்ஜில்லாக்குன்னு சொல்லி தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, கிங் காங்னு சொல்லி தனியா வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம வந்து இந்த டிசிக்கு ஒரு ஃபேன்ஸ், மார்வல் ஃபேன்ஸ் தனியா இருப்பாங்க, அது மாதிரியே கிங் காங்குக்கும் காட்ஜில்லாவுக்குமே வந்து இன்னுமே வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா நீங்க காட்ஜில்லா ஃபேனாவே இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது வந்து உங்களை வந்து கிங் காங் ஃபேனா நீங்களே வந்து மாறிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிங் காங்க்கும் வந்து அவங்களுடைய அதனுடைய கேரக்டரைசேஷன் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து அந்த அளவுக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய அந்த காட்ஜில்லா ஃபேனா இருந்தா கூட நீங்க கிங் காங்குடைய ஃபேனா வந்து மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பக்காவான ரைட்டிங் அது காட்ஜில்லாக்கு மெனக்கெட்டு அவ்வளவு தூரம் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவ்வளவு தூரம் மெனக்கெடும் போது அந்த காட்ஜில்லா கேரக்டர் வந்து கொஞ்சம் டம்மியா இருக்கு. காங் கேரக்டர் தான் வந்து பெரிய லெவல்லே வந்து படத்தில் வந்து தூக்கப்படுது. ஸோ எப்பயுமே வந்து அந்த காட்ஜில்லாவுடைய டம்மியாவே காட்டுறதுனால ஸோ காட்ஜில்லா ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணலாம், உங்களை வந்து திருப்திப்படுத்த முடியாத மாதிரி இருக்கலாம் மேபி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலோ எர்த்துன்னு சொல்றல அந்த இன்னொரு யூனிவர்ஸ், ஸோ அதை வந்து காட்டின விதம் வந்து உண்மையிலே வந்து ரொம்பவுமே சூப்பராக
டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ விசுவலைஸாக பார்க்கும்போது வந்து அந்த ஹாலோ எர்த்துன்றது வந்து அப்பா இவ்வளோ தூரம் வந்து மெனக்கிட்டு இருக்காங்க, சிஜி ஒர்க்கில் இந்த அளவுக்கு வந்து மெனக்கிட்டு இருக்காங்க, தத்ரூபமாக இருக்கே அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அந்த ஹாலோ எர்த் வந்து பண்ணியிருந்தாங்க. இதோட இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8th வந்து ஒரு ஃபைட் சீன் ஒன்று வந்து வச்சுருப்பாங்க. யாருக்குன்னா நம்ம கிங்காங்குக்கும் காட்ஜிலாவுக்கும் ஒரு ரீமேட்ச் மாதிரி வந்து ஒரு ஃபைட் WWE ஃபைட் மாதிரி ஒன்று சீன் வச்சுருப்பாங்க. பக்காவாக இருக்கும். அதில் வேணால் சிஜி ஒர்க்கு அந்த ஃபைட் சீன்ஸு அந்த பேக்ரவுண்டு மியூசிக் ஸ்கோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த படம் ஒத்துறா அப்படின்ற அந்த ஒரு ஃபைட் சீன்லேயே வந்து நீங்களே நினச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும் ஒவ்வொரு ஃபைட் சீனும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அந்த தமிழ் டப்பிங் வெர்ஷனில் வந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நீங்கள் இங்கிலீஷில் போயிட்டு சப்டைட்டில் வச்சு பார்க்குறது தமிழில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய அந்த காமெடி வசனங்கள், அந்த காமெடி வந்து கதையினுடைய வந்து சேர்ந்தே இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து கவர்ற விஷயமா இருக்கணும்ல. ஸோ அப்போ தான் ஏன்னா குழந்தைகளுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ அந்த குழந்தைகளை கவர்ணுன்றதுக்காக அங்கங்க அந்த காமெடி எலமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறது உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ சொன்னல அது குழந்தைகளுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சொன்னல ஹாலோ எர்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, சைக்ளோபீடியா அதுன்னு சொல்லிட்டு நிறைய அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு புரியுமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு புரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து அந்த ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவராக சொல்லி தான் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது தான் வில்லனே வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் மெயினாக வந்து குழந்தைகளுக்காக தான் எடுக்கிறீங்க, சம்மரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, குழந்தைகளை கவர்றதுக்கு தான் ஆகி போச்சு. ஸோ அப்போ வந்து நீ அந்த சமயத்தில் வந்து திரும்ப சொன்ன விஷயத்தையே சொல்லிக்கிட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து குழந்தைகளுக்கு போய் ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் கடினம் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவங்க தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேண்டசி படம்ன்றனால வந்து லாஜிக் மீறல்கள் வந்து நிறையாவே இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருசாக ஒரு லாஜிக் இடிச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸே வந்து இந்த காட்ஜில்லாவும் கிங் காங்க போய் காப்பாற்றி கிளைமேக்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க, பார்க்குறாங்க, பார்த்தா பல பில்டிங் வந்து இடிஞ்சு விழுகுது. அங்கே செத்தவனே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இருப்பாங்க போல. ஒரு யூனிவர்ஸை காப்பாற்றப்போ இன்னொரு யூனிவர்ஸை போட்டு அழிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இது வந்து எப்படி என்ன கணக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்துச்சு. சரி ஓகே, ஃபேண்டசி படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு குட்டி காங்கு ஒன்று வரும். ஸோ அந்த குட்டி காங்கு வரக்கூடிய சீன்களும் வந்து ரொம்பவுமே வந்து எமோஷனலாக இருக்கும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய காங்குக்கும் சின்ன காங்குக்கான அந்த எமோஷனல் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஆனா அந்த ஹியூமன்ஸை வச்சு ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஷியா பொண்ணுக்கும் ரெபேக்கால்ன்ற கேரக்டர், 2 கேரக்டருக்கும் ஒரு எமோஷனல் சீன்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகல. இத்தனைக்கும் அவங்க வந்து நல்லா பேசுறாங்க, ஒரு ஹியூமனை வச்சு எமோஷன் எவ்வளோ வேணா கிரியேட் பண்ணிட முடியும். ஆனால் அவங்க பண்றாங்க அந்த எமோஷனல் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகல. ஆனால் அந்த சின்ன காங்குக்கும் பெரிய கிங் காங்குக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் வந்து நல்லா ரொம்பவுமே வந்து கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மருக்கு வந்து இந்த படம் வந்து சக்கப்போடு போட போகுது. சில லாஜிக் மிஸ்டேக்குகள் அதெல்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. சிஜி சின்ன ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தடைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் போய் வந்து உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து அட்டகாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல டோல் பை ஆட்டம்ஸ் தேட்டரில் போய் ஒரு நல்ல ஐமேக்ஸ் தேட்டரில் போய் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த சம்மருக்கு செம்ம ட்ரீட்டு, குழந்தைகளுக்கான ஒரு ட்ரீட்டு தான் வந்து இந்த படம். ஸோ எல்லாரும் போய் தேட்டரில் போய் நல்லபடியாக வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். சம்மர்னு சொன்னோடனே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த வட்டம் வந்து எப்பயுமே இல்லாத அளவுக்கு வந்து வெயில் வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்து அதிகமாக வந்து வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 26 பேர் வந்து இந்த வெயில்னால வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த வெயில் தாக்கம் வந்து குறையிற வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்களாகட்டும் சின்ன பிள்ளைங்களாகட்டும் அது எப்படி இந்த வெயிலுக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து வெளியில் வர்றதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வெயிலுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றனால சொல்கிறேன். குழந்தைகளும் அதே மாதிரி வெயிலில் போய் இந்த சம்மரில் போய் விளாட்றது அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் கொஞ்சம் இண்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி வந்து விளாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து நிறையா கொடுங்க. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் 2.5 லிட்டராவது மினிமம் வந்து தண்ணி குடிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிற தண்ணி அளவு வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அடிக்கிற வெயில் வந்து அந்த மாதிரி வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப வயசானவங்க வந்து இந்த இளநீர்கள் இதெல்லாம் குடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. என்னடா வெயிலுக்கு வந்து இளநீ குடிக்க வேணாம்னு சொல்றானே தோணலாம். அதாவது அந்த அதிகமான வெயிலுக்கு அந்த இளநீ வந்து உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு திரும்ப கோல்ட் ஆகிறதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கு. குழந்தைகளும் அதிகமான அந்த வெயிலில் சுற்றுறதுனால திரும்ப அவங்களுக்கும் சிக்கன் பாக்ஸ் அம்மை போடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்க உடம்பு வந்து கூலாக வச்சுக்கோங்க.
ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த வெயிலுக்கு வந்து அப்போ ஜில்லுன்னு குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து சூடாக குடிச்சா மட்டும்தான் உங்கள் உடம்பு வந்து உள்ளே வந்து உஷ்ணத்தை வந்து அணைச்சி வெளியில் வந்து அந்த ஹீட்டை வந்து வெளியிடும். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் பாடி வந்து கூலாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர், நார்மலான மிதமான வாட்டரவே குடிக்கிறதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் வந்து வெளியிலலாம் ரொம்ப அலையிறாங்களோ, ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ப்ளூ, டார்க் பிளாக் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து போடாதீங்க. அது ஃபுல்லாகவே வந்து ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணும், ஒளியை வந்து ஈர்க்கக்கூடிய கலர்கள். ஸோ நீங்கள் அந்த கருப்பு இதெல்லாம் போட்டுட்டுலாம் போனீங்கன்னா ரொம்பவுமே அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ ஹீட் அப்சர்வ் பண்ணி உங்கள் பாடிக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதன் மூலியமாக வந்து உங்கள் பாடி வந்து அதிகமாக வந்து ஹீட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ஷர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட், இந்த மாதிரி ஒயிட் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வெயில் வந்து அதிகமாக வந்து ஒயிட் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால உங்களுடைய பாடியோடைய அப்சர்வேஷன் ஹீட்டும் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். வழக்கம் போல தான் தண்ணியை வந்து அதிகமான குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு மரங்கள் அந்த மாதிரி நிழல்களில் வந்து ரெஸ்ட் எடுங்க. வீட்டுக்குள்ளேயே போட்டு அந்த ஃபேனை போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காராம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அந்த கோடை காலத்தில் வந்து உண்மையிலேயே வந்து உங்கள் உடம்பு வந்து நீங்களே வந்து பாதுகாத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்து இருக்க நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு இந்த படத்தினுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கமெண்ட்ஸையும் வந்து பதிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விட்னஸ் தமிழ் சக்தி. பாய்.